தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிறகு அமெரிக்காவில் குடியேறுகின்றார் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலுக்கு பிறகு அமெரிக்காவில் குடியேறுகின்றார் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக வேட்பாளராக மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுபவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவர் 2 முறை தேர்வு செய்யப்பட்டார். கடந்த முறை இவரை எதிர்த்து பசும்பொன் தேசிய கழகம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அது டம்மி வேட்பாளராக இருந்தார். அவர் செலவு செய்யவில்லை. ஆகவே எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதி திமுக பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யவில்லை. ஆனால் மற்ற தொகுதிகளில் திமுக பணப்பட்டுவாடா செய்தது. தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் தான் என மார்தட்டி கொண்டார். ஆனால் அவரை எதிர்த்து ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்தப்பட்டனால தான் இவர் பணம் கொடுக்காமல் ஜெயிச்சாப்ல. ஆனால் இந்த முறை குஷ்பு புருஷன் சுந்தர்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் கூறி களப்பணியாற்றி வருகிறார். நடிகை குஷ்பு கணவருக்கு ஆதரவாக மதுரை மத்திய தொகுதியில் தீவிர பிரச்சாரம் செய்கிறார். பிடிஆர் தியாகராஜன் தோற்கடிக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் தளபதி மற்றும் மாவட்ட செயலாளராகவும் திமுக அமைச்சராகவும் இருக்கிற மூர்த்தி ஆகியோர் வேலை பார்க்கின்றனர். திமுகவினரே அவருக்கு உள்ளடி வேலைகளில் ஈடுபடுகின்றனர். திமுக எதிர்ப்புகளை 64% வீசுகிறது. மேலும் மதுரை மத்திய தொகுதியில் 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை. ஆக செல்லும் இடங்களிலெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அவருடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் முடிவு வந்த பிறகு அவர் அமெரிக்காவில் குடியேற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தவர் தான். அமெரிக்க பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டார். தற்பொழுது அரசியலுக்கு வந்த நாள்தான் தமிழகத்துக்கு வந்துள்ளார். தற்பொழுது சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு அவர் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தால் மீண்டும் அமெரிக்காவில் குடியேற முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது.